ஹாய், வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம சபுதானா பாலக் பக்கோடா செய்வோம். சபுதானா ஜவ்வரிசி நல்ல 2-3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ஊறியிருக்கு. மாவு ஜவ்வரிசி அதை நம்ம 1 கப் எடுத்துருக்கேன். அதை போட்டுக்கலாம். பாலக்கீரை நல்லா நல்லா முதலே அலசிட்டு கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்கு, ஈவினிங்க்கு சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகம், ஒரு 2 ஸ்பூனு உளுந்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இல்லாட்ட நீங்கள் பச்சரிசி மாவு கூட போட்டுக்கலாம். நான் உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். இவ்வளோதான். நல்லா எல்லாத்தையும் நம்ம கலந்துருவோம். நம்ம இதில் பாலக்கீரையும் வெங்காயமும் சேர்த்துருக்கோம். அதனால் தண்ணி அதே விட்டுரும். நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம். அது இந்த தண்ணி நமக்கு பிசைகிறப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. நானும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்கள். இல்லாட்ட நிறைய எண்ணெய் உரியும். அதனால் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு ஸ்லோவாக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி கையில் முக்கிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டை ரொம்ப உருட்ட வேண்டாம், சும்மா எடுத்து போட்டுறேன். நல்லா கீரையும் ஜவ்வரிசி எல்லாம் சேர்ந்துருக்கு. நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. கீரை சாப்பிட அடம் பிடிக்கிற பிள்ளைகளுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. 4 நாளாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தட்டின உடனேயே போட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு கிளறிடக்கூடாது. கொஞ்சமாக 2 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம திருப்பி போடணும். 2 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நான் திருப்பி போட்டிருக்கேன். கொஞ்சமாக ப்ரௌனிஷ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம உளுந்து தான் அரைக்க வேண்டும்னு கூட இல்லை. உளுந்து அரைக்கிறதுக்கு உங்களுக்கு சோம்பலாக இருந்ததுன்னா கடலை மாவு வீட்டில் இருந்தால் கூட கடலை மாவு இதில் கலந்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். பக்கோடா தான் செய்ய போகிறோம். அதனால் நம்ம கடலை மாவும் போட்டு செய்யலாம். கடலை மாவு அரிசி மாவு போட்டு கூட இந்த சபுதானா பாலக் பக்கோடாவை செஞ்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள் ஜவ்வரிசிலாம் என்ன அழகாக இருக்குதுன்னு. நல்லா உருண்டு நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பரான சபுதானா பாலக் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜவ்வரிசியெல்லாம் பிள்ளைங்க பார்க்குறப்பவே இன்ட்ரெஸ்ட்டாக தெரியும். ரொம்ப சிம்பிள் தான். நல்லா ஆனால் சத்தானது, நல்லா ஹெல்த்தியானது. இது நான் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னி அல்லது வெங்காய சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட நல்லா ஹெல்த்தியான இந்த ரெசிபியை அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.